திருவண்ணாமலை மகாதீப மலையில் ஏற்றப்பட்ட மண் சரிவின் காரணமாக பக்தர்களை மலையேற அனுமதிப்பது குறித்து என்பது சாத்தியமா என்பது தொடர்பாக தொழில்நுட்ப வல்லுநர் குழுவினர் 9 மணி நேரம் ஆய்வு மேற்கொண்டனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான 2668 அடி உயர மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றும் நிகழ்வு வரும் 13ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஆண்டுதோறும் மகாதீபம் ஏற்றும் நாளன்று 2500 பக்தர்களுக்கு அனுமதி அட்டைகள் வழங்கி அவர்கள் மட்டும் தீபமலை மீது ஏற அனுமதிப்பது வழக்கம். இந்த ஆண்டும் இதே நடைமுறையை பின்பற்றப்படும் என மாவட்ட நிர்வாகம் முன்னதாக அறிவித்திருந்தது. இதனிடையே பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் திருவண்ணாமலை தீபமலையின் கிழக்கு பகுதியில் திடீரென்று நிலச்சரிவு ஏற்பட்டது. மண் சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக வீடுகள் புதைந்ததில் 5 குழந்தைகள் உட்பட 7 பேர் மண்ணில் புதைந்து உயிரிழந்தனர். இந்த சூழலில் இந்த ஆண்டு திருவண்ணாமலை மகாதீபத்தின் போது பக்தர்களை மலையேற அனுமதிக்கலாமா என்றும் ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் மண்ணியல் துறை பேராசிரியர் பிரேமலதா தலைமையில் 8 பேர் கொண்ட குழுவினர் ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் முன்னிலையில் மலையேறி சென்று ஆய்வு மேற்கொண்டனர். நேற்று காலை 7:30 மணிக்கு மலை மீது ஏறிய குழுவினர் பல்வேறு கரடுமுரடான பாதைகளில் சென்று மண்ணின் தரம், பாறைகளின் நிலை குறித்து ஆய்வு செய்தனர். மண் சரிவு, மண்ணரிப்பு, பாறைகள் உருண்டோடிய இடங்களை பார்வையிட்ட குழுவினர் மண் மற்றும் கற்களை பரிசோதனைக்கு எடுத்துச் சென்றனர். தீபமலையில் பெரும்பாலான இடங்களில் பாறைகள் செங்குத்தாக சரிந்து கிடப்பதாகவும் பாதுகாப்பற்ற சூழலில் பாறைகள் தொங்கிக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் மலையின் பல்வேறு இடங்களில் புதைக்குழிகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கனமழை பெய்தால் மீண்டும் மண் சரிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிகிறது. தீபமலையில் சுமார் 9 மணி நேரம் நடந்த ஆய்வு நிறைவடைந்த நிலையில் அதன் அறிக்கையை குழுவினர் இன்று சமர்ப்பிக்க உள்ளனர். இந்த ஆய்வறிக்கையை பரிசீலனை செய்த பிறகே 2500 பேரை மலையேற அரசு அனுமதி அளிக்குமா என்பது குறித்து தெரியவரும் என்று ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார். தீப திருவிழா அன்று 2000 நபர்களை அனுமதிப்பதா இல்லையா என்பது குறித்து பக்தர்களுடைய பாதுகாப்பை கருதி ஆய்வினை மேற்கொண்ட பிறகுதான் அதிலுடைய நடவடிக்கை எடுப்பார்கள். அந்த நடவடிக்கையின் அடிப்படையில் அனைத்து விதமான தொடர் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். மலையில் தீபம் ஏற்றுவதற்கான கொப்பரை தயாராக இருக்கும் நிலையில் மலையேற அனுமதி கிடைக்குமா என்று பக்தர்கள் பெரும் எதிர்பார்ப்பில் உள்ளனர். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். கேரளாவில் நடந்த வைக்கம் போராட்டத்தில் தந்தை பெரியார் பங்கேற்றதன் 100ஆண்டு நிறைவு விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கிறார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கேரள மாநிலம் வைக்கத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் மாதவனை நீதிமன்றத்திற்குள் அனுமதிக்காததை கண்டித்து போராடியவர்கள் சிறை சென்றபோது தந்தை பெரியார் போராட்டத்தை தலைமையேற்று தொடர கோரிக்கை விடுத்த நிலையில் அவர் 1924இல் தொடர் போராட்டங்களை நடத்தி சிறை சென்றது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பின்னர் பெரியாரின் துணைவியார் நாகம்மையாரும் தங்கை கண்ணம்மாளும் போராட்டத்தை தொடர்ந்த நிலையில் மக்களும் சேர்ந்து கொள்ள திருவாங்கூர் சமஸ்தானம் பணிந்தது. ஈழவர் முதலான அனைத்து வகுப்பினரும் வைக்கம் கோவில் தெருக்களில் நடந்து செல்ல அனுமதிக்கப்பட்டனர். அப்போது வைக்கம் வீரர் என்று பெரியாரை திருவிகா பாராட்டி எழுதினார். இந்நிலையில் பெரியாரின் நினைவாக வைக்கத்தில் நூலகம், நினைவகம் தமிழக அரசால் பின்னர் கட்டப்பட்டது. வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நூலகமும் நினைவகமும் 8.14 கோடியில் புதுப்பிக்கப்பட்டன. அதை வரும் 12ஆம் தேதி காலை 10 மணியளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். விழாவுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமை வகிக்க உள்ளார். மேலும் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவாவேலு, மு.பே. சுவாமிநாதன் மற்றும் கேரள அமைச்சர்கள், உயரதிகாரிகளும் பங்கேற்க உள்ளதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குலத்தொழிலை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு டெல்லியில் ஒரு குரூப் சுற்றி வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள MCC பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் சேகர் பாபு, அன்பில் மகேஷ், நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி மாறன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி, தனது தந்தை படித்த பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வந்தது மகிழ்ச்சி என்றார். பசங்க படிக்கிற ஸ்கூலுக்கு தான் பேரண்ட்ஸ் போவாங்க. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் கூப்பிடுவாங்க. ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் கூப்பிடுவாங்க.
ஆனா எனக்கு இங்க பாருங்க, எங்க அப்பா படிச்ச ஸ்கூலுக்கு என்ன கூப்பிட்டுருக்கீங்க. ஆனா கம்ப்ளைண்ட் எதுவும் சொல்லல, கோரிக்கை வச்சிருக்கீங்க. கண்டிப்பா அந்த கோரிக்கைகளை நிச்சயமாக இந்த பள்ளிக்கு நிறைவேற்றி தருவோம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறாரு, தமிழ்நாட்டோட சிஎம்ஏ உங்க ஸ்டூடெண்ட் தான். குலத்தொழிலை செய்வதுதான் விஸ்வகர்மா திட்டம் என்று உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே மின்சார ரயில் சேவை வார நாட்களில் குறைக்கப்படுவதாக வெளியான தகவலை தெற்கு ரயில்வே மறுத்துள்ளது. திங்கட்கிழமை முதல் திருத்தப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையில் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது. அதனால் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் செங்கல்பட்டிற்கு இயக்கப்படும் 125 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக செய்தி வெளியானது. இதனிடையே திருத்தப்பட்ட புதிய அட்டவணை ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே அமல்படுத்தப்படும் என தெற்கு ரயில்வே விளக்கமளித்துள்ளது. திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே வழக்கமான அட்டவணைப்படியே ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. அதனால் வார நாட்களில் மின்சார ரயில் சேவை குறைக்கப்படாது என்றும் தெற்கு ரயில்வே விளக்கமளித்துள்ளது. சென்னை கோயம்பேடு மற்றும் போரூர் டோல்கேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் வழியாக ஆம்னி பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்படும் என்று அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சென்னை முடிச்சூரில் 42 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் ஆம்னி பேருந்துகள் நிறுத்துமிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிலையில் ஆம்னி பேருந்துகள் எங்கிருந்து புறப்படும் என்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் நிலவி வந்தது. இதற்கு விளக்கமளித்துள்ள அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம், சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கோயம்பேடு மற்றும் போரூர் டோல்கேட்டிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தின் அடுத்த உத்தரவு வரும் வரை கோயம்பேடு மற்றும் போரூர் டோல்கேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் வழியாக தமிழ்நாட்டின் தென்பகுதிகளுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் விளக்கமளித்துள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 20 விழுக்காடு பயணிகள் ஏறுவதாக குறிப்பிட்டுள்ள ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்கள் சங்கம் அந்த இடம் பொதுமக்களுக்கு சௌகரியமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் பதிவேற்றுவதில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் இம்மாதம் 21ஆம் தேதிக்குள் சரி செய்ய இறுதி வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குரூப் 4 பதவிகளுக்கான காலிப்பணியிடங்களில் நேரடி நியமனம் செய்வதற்கு விண்ணப்பதாரர்களால் சான்றிதழ் பதிவேற்றம் செய்யப்பட்டதில் சில பேர் உரிய சான்றிதழ்களை குறைபாடாக சரியாக பதிவேற்றம் செய்யப்படாமல் உள்ளது கண்டறியப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆகவே இத்தகைய விண்ணப்பதாரர்களுக்கு இறுதி வாய்ப்பு வழங்கும் விதமாக வரும் 21ஆம் தேதி வரை விடுபட்ட மற்றும் சரியான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யும் வாய்ப்பு வழங்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலமாக அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும், அவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ள சான்றிதழ்களை இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். உரிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்களின் கோரிக்கை மற்றும் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் என்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் தெரிவித்துள்ளார். 2ஆம் கட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் பூவிருந்தவள்ளி முதல் போரூர் வரையிலான திட்டப்பணிகள் 90% நிறைவடைந்திருப்பதாக மெட்ரோ திட்ட இயக்குநர் அர்ஜுனன் கூறியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில், அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் 100% பணிகள் நிறைவு பெற்று மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்களில் சோதனை ஓட்டம் நடத்தப்படும் என்று கூறினார். பூந்தமல்லி பைபாஸ்ல இருந்து போரூர் வரைக்கும் இது ஒரு 9 கிலோமீட்டர் வரும். டெப்போலாம் ஓரளவு 90% ரெடி ஆயிடுச்சு. மற்றபடி அங்க பூந்தமல்லியிலிருந்து போரூர் ஜங்ஷன் வரைக்கும் ட்ராக் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது திட்டமிட்டபடி டிசம்பர் 25ல முடிக்க போறோம். சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றவுடன் போரூர் முதல் பூவிருந்தவள்ளி வரையிலான மெட்ரோ சேவை அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் தொடங்கும் என்றும் அவர் கூறினார். பூந்தமல்லி பைபாஸ்ல இருந்து போரூர் வரைக்கும் இந்த காட்டுப்பாக்கம் ஃப்ளைஓவரை சேர்த்து கட்டுறதுனால அது அந்த இடத்துல மட்டும் இன்னும் கொஞ்சம் ட்ராக் போட முடியாது. அது எப்படியும் பிப்ரவரி ஆயிரும். மார்ச்ல இருந்து ஏப்ரல்ல சோதனை ஓட்டம் டெஃபினட்டா வயாடக்ட் நடக்கும். இந்நிலையில் போரூர் முதல் வடபழனி வரை ஈரடுக்கு மேம்பாலத்தில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் மெட்ரோ திட்ட இயக்குநர் அர்ஜுனன் தெரிவித்துள்ளார்.